மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தாவே, ஊழியத்திலிருந்து நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அங்கீகரிப்பீர்கள். அவருடைய காணிக்கைகளை ஆசீர்வதிப்பீர்கள். தூங்குற அலையிலேயாவா இருக்கு, வேண்டாம் அந்த அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம். தம்புரும் மேளமும் நாதஸ்வரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வாய் வரைக்கும் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதற்கப்புறம் நிறைந்து வழிந்து ஓடுகிற அனுபவத்திலே வரங்கள் சந்தாலிதான் வரும். அப்ப இந்த இன்டர்நெட்ல சேர்ந்தது அதே ஆவி உண்மையிலையும் இறங்கி வரும். அவன் 8 வசனத்தை வாசிங்க. நீ எனக்கு சேவை செய்ய அவருக்காக காத்திருக்கிறேன். சவுலை போல மரபு சாமுவேலாகிய உம்முடைய வழி நடத்தபடி எனது கிருபையின் மேல் கிருபை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம், ராஜரீகத்தின் மேல் ராஜரீகம், தரைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. நிச்சயத்தில் உடைய நடத்துவேன். அருமையான தேவனுடைய பிள்ளையை உங்களையும் எங்களுக்கு இறக்கம் பாராட்டு தயவுக்காய் நன்மை உண்டு. பெரிய சித்தத்தை தேவ பிள்ளைகளுடைய ஸ்தோத்திரத்தோடு நம்முடைய கணவரோட அப்பத்தை ருசித்து ரசத்தை இப்போது ஈரோடு நூற்றுக்கணக்கான சபைகள் கொண்ட ஒரு பெரிய ஊழியக்காரமாக கர்த்தர் அவரை வைத்திருக்கிறார். அபிஷேகம் முகத்தடிகளை மோதிக்கும். இது நிறைய தூக்கி எறியப்பட்ட ஊத்தமா முடிஞ்சிச்சு. கடைசியில் அவர் போய் என்னன்னு கேட்டா, அதான் நான் அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டேன், அன்னைக்கே இயேசு ஏற்றுக்கொண்டேன். ஆனா இயேசு ஏற்றுக்கொண்டு அடுத்து என்ன ஆண்டவர், அடுத்து என்ன ஆண்டவர், நீ அழகு என்ன ஆண்டவர்